எப்படி ஒரு எண்ணெய் வளம் அதை அனுபவித்தவர்கள் வந்து தொடர்ந்து நாம் ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய வருமானத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு நாடு நினைக்குது. இன்னொரு புறம் ராஜபோக வாழ்க்கை வாழக்கூடிய மன்னராட்சி நடைபெறக்கூடிய நாடுகள், அங்கே மக்களாட்சி மலர வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த எண்ணெய் வளத்திற்காக இன்று வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் பெரிய அளவில் போர்கள், வளைகுடா நாடுகள், அந்த ஒட்டியுள்ள நாடுகளில் போர்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி வந்து ஒரு உலகளாவிய ஒரு பார்வையில் இஸ்லாம் பல்வேறு இப்படி உலகளாவிய ஒரு பார்வையில் இஸ்லாம் பல்வேறு இடங்களில் பிரச்சனைக்கு உள்ளாகிக்கிட்டு தான் இருக்குது. அதே ஒரு சூழலில் இந்தியாவில் இஸ்லாம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது? என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து? இஸ்லாத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, முஸ்லீம்களுக்கு தான் பிரச்சனை. இஸ்லாம் அப்படியே இருக்குது. அதன் பாதுகாக்கப்பட்ட நிலையில் குர்ஆன் எப்படி நபிகள் நாயக காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே நிலையில் அப்படியே ஒரு வார்த்தை கூட மாறாமல், ஒரு புள்ளி கூட மாறாமல் அப்படியே இருக்குது. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொன்ன பொன்மொழிகள் அதுவும் அதே வடிவத்தில் இருக்கிறது. அதே போல் அதற்கு பின்னால் வந்த இஸ்லாமிய அறிஞர்கள் தொகுத்த நூல்கள், ஜூரிஸ்ப்ருடன்ஸ், அது இது எல்லாமே பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இஸ்லாத்திற்கு ஒன்றும் இல்லை. இஸ்லாத்தை பின்பற்றுவதற்குத்தான் இங்கே தடைகள் விதிக்கப்படுகின்றன. ஒன்று, அவர்கள் முஸ்லீம்கள் தனித்தன்மையுடையவர்களாக இருப்பதை விரும்பவில்லை, அசிமிலேஷன் கோட்பாட்டை பின்பற்றுகிறார்கள். அது என்ன, உங்களுக்கு மட்டும் என்ன ஒரு தனித்தன்மை இருப்பது? ஆகவே அது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, அது எல்லா இனத்தையும் சொல்கிறார்கள். தமிழர்கள் எல்லாத்தையும் சேர்த்தான். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே உணவு, ஒரே உடை என்ன பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பன்முகத்தன்மைக்கு இவர்கள் வேட்டு வைக்கிறார். அதில் இஸ்லாமும் மாட்டிக்கிடுது. வேற்றுமையில் ஒற்றுமை. ஆமாம், அதை விட்டுட்டு அதுதானே நம்ம இணைக்கும் சக்தி. அதுதானே, அதான் நம்முடைய இணைக்கும் சக்தி. இவர்கள் அந்த ஒற்றுமைங்கிறத வந்து விட்டுட்டு என்ன எல்லாம் ஒன்று தான், ஒற்றை கலாச்சாரத்தின் பக்கமாக இவர்கள் செல்லுகிறார்கள். இப்போ அதில் நாங்களும் மாட்டிக்கிறோம். இங்கேயும் வந்து இஸ்லாத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு தனி ஷரியத்து இருக்கக்கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோடு உங்களுக்கு இருக்க வேண்டும், மற்றபடியான சட்டங்கள் என்று உங்களுக்கு ஒன்று இருக்கக்கூடாது, நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒன்றை கொண்டு வந்து தான் உங்களை சரி பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். இருக்கலாம், இஸ்லாமிய ஷரியத்தில் சில தவறுகள் இருக்கலாம், அதை செயல்படுத்துவதில் முஸ்லீம்கள் மத்தியிலே சில தவறுகள் இருக்கலாம். ஷரியத்தில் தவறு இல்லை, முஸ்லீம்கள் மத்தியில் தவறு இருக்குது. அதை சரி செய்ய வேண்டியது முஸ்லீம்கள். அது பொதுவாக இப்போ இந்து மதத்தில் ஏதாவது கோளாறு இருக்குன்னா அதை சரி செய்ய வேண்டியவர்கள் யார்? இந்துக்கள். கிறிஸ்தவ சமயத்தில் இருக்குன்னா அதை செய்ய கிறிஸ்தவர்கள். நாம் வெளியிலேருந்து உள்ள ஆள் என்ன அங்கே உள்ளே போக வேண்டியிருக்கு? அது வேலையும் செய்யாது. இப்போ கிறிஸ்தவ சமுதாயத்தில் போய் என்னால் சீர்திருத்தம் கொண்டு வர முடியுமா? முடியாது. அதே மாதிரி அந்த சீர்திருத்தத்தை செய்கின்ற பொறுப்பை நீங்கள் முஸ்லீம்களிடத்திலே விட்டு விடுங்கள், அவர்கள் அதை செய்வார்கள். அதில் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தில் தான் நீங்கள் அங்கே வர்றீங்களே தவிர முஸ்லீம்கள் நல்லா இருக்குன்னு வரல. என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம் பெண் பார்த்தீங்களா ஒரே மூச்சில் தலாக் சொல்கிறான், முஸ்லீம் பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சரி, நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நீங்கள் முஸ்லீம் பெண்களுக்காக இவ்வளோ கவலைப்படுகிறீர்கள் என்று சொன்னால், குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லீம் பெண்கள் பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்டார்களே, அப்போ எங்கே போனீங்க? எத்தனை பெண்கள் கொடுமைகளுக்கு உள்ளான அனாதைகளாகவும் கணவனை இழந்த விதவைகளாகவும் ஆனார்களே. உண்மையிலே உங்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை இருக்கும்போது அங்கெல்லவா செஞ்சுருக்கணும் இல்லையா? ஒன்றும் செய்யலை நீங்கள். ஆகவே இது உங்களுடைய போலித்தனம். நீங்கள் முஸ்லீம்களுக்காக உதவிக்காக வருவது என்பது முதலை கண்ணீர், வேறு ஒன்றும் இல்லை. ஆக அசிமிலேஷன் செய்ய விரும்புகிறார்கள். இரண்டாவதாக அவர்கள் ஒதுக்கி வைக்க பார்க்கிறார்கள், அலினேஷன். அவர்களோடு கொடுக்கல் வாங்க வைத்துக் கொள்ளாதீர்கள், சொத்து வாங்காதீர்கள், சொத்து கொடுக்காதீர்கள், இந்துக்கள் வாழ்கின்ற பகுதிகளை அவர்களை குடியேற விடாதீர்கள், அவர்கள் பகுதிகளுக்கு நீங்கள் போகாதீர்கள், அவர்கள் கடையில் நீங்கள் சாமான் வாங்காதீர்கள் என்று அலியனேஷன். எப்படியெல்லாம் அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக ஆக்க முடியுமோ அதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டு இந்துக்கள் மத்தியில் விஷத்தை விதைத்து இந்த பணியை ஒருபுறம் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு புறம் அதனுடைய உச்சகட்டம் கலவரங்கள், வகுப்பு கலவரங்களை தூண்டிவிட்டு உயிர் உடைமைகளுக்கு அழிவும் பாதிப்பும் ஏற்படுத்தி அவர்கள் மத்தியிலே ஒரு விரக்தியை ஏற்படுத்தி
சொல்கிறாரு, அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் சொன்னதை படிச்சிருப்பீங்க, யஷ்வந்த் ஹேமந்த் சர்மா. நீங்கள் ஒரு முஸ்லீம் ரிக்ஷாக்காரன்ட்ட போய் ஏறினா, ரிக்ஷாவில் ஏறினா அவன் 5 ரூபா கேட்டால் நீங்கள் 4 ரூபா தான் கொடுக்கணும். யார் சொல்கிறது? யார்? சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஏ ஸ்டேட். இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா விரக்தி அடைஞ்சவன் இங்கே அஸ்ஸாமை விட்டு அவன் ஓடிடுவான். எப்படி? ஒரு யாரும் அடிக்கலை, நீதிமன்றம் உட்பட யாரும் அடிக்கலை. ஒரு ஒரு முதலமைச்சர் பேசுகின்ற பேச்சா இது? சொல்லுங்கள், பாருங்கள். இல்லையா? இந்த மாதிரி பிரதமர் வரை பேசுகிறார்கள். ஆக அவர்களை அழித்தொழிக்கின்ற பணியிலும் ஒரு வகை. ஆக ஒரு பக்கம் அசிமிலேஷன், ஒரு பக்கம் அலியனேஷன், ஒரு புறம் அனிஹிலேஷன். இவை எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதா? நீங்கள் எத்தனை பேரை கொண்டு விடுவீர்கள்? இந்த நாட்டில் 20 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேரை கொண்டுருவீங்க? இல்லையா? இப்படியே வெறுப்பை ஏற்றிட்டே கொண்டு இருந்தால் நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுமா, படாதா? நாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்லேருந்து உங்களுடைய கவனம் எங்கே போயிருக்கு பாருங்கள். நீங்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக 2 சமுதாயங்களை பிளந்து ஓட்டுக்களை வாங்கி நீங்கள் பதவிக்கு வந்து விடுகின்றீர்கள். மக்கள் மத்தியில் எவ்வளோ ஆழமான வெறுப்புகள் விதைக்கப்படுகின்றன. இது எத்தனை காலத்துக்கு நீடித்து நிற்கும்? இது எத்தனை தலைமுறைக்கு இது நீடித்து நிற்கும்? இது நாட்டிற்கு நல்லதா? நாட்டுக்கு நீங்கள் சேவையாக செய்கின்றீர்கள். இதன் மூலமாக நாட்டுக்கு என்ன நன்மை விளைகிறது? உங்களுக்கு நன்மை விளையுது. இதையெல்லாம் பெரும்பான்மை சமுதாய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வேண்டுகோள் அதுதான். எவ்வளோதான் நாங்கள் சொன்னாலும் ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்வார்களே, அதை போன்று சிறுபான்மையினர் குரல் ஓரளவுக்கு தான், ஒரு மட்டத்துக்கு வரது தான் வரும், அதுக்கு மேலே போகாது. ஆக பெரும்பான்மை சமுதாய மக்கள் இதனால் நாட்டுக்கு என்ன லாபம்? இந்த முஸ்லீம்களை இப்படி படிப்பதனாலும், இப்படி அவர்களை ஒதுக்கி வைப்பதனாலும், சும்மா மாட்டு இறைச்சி சாப்பிட்டானா அவனை அடிக்கிறது, இல்லையா, லவ் ஜிஹாத்னு கொண்டு வர்றது, இல்லாத இல்லைலாம் கொண்டு வந்து அதையே பேசிக்கொண்டு இப்படி இருந்தால் நாட்டினுடைய உண்மையான பிரச்சனையிலிருந்து மக்கள் கவனம் திசை திருப்பப்படுகிறது அல்லவா? வேலையில்லா திண்டாட்டமாக இருப்பது, வறுமையை ஒழிப்பது, இவற்றை பற்றி அல்லவா நாம் அதிகமாக பேச வேண்டும். அதை விட்டு இதையே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன நாடு எந்த நிலையை நோக்கி போகும்? உலக அரங்கில் நம்முடைய மரியாதை என்னவாகும்? மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தபோது பிரான்ஸுக்கு போகிறார். அது எப்படிப்பட்ட தருணம்னா, காந்தமால், ஒடிசாவில் காந்தமாலில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்ட நேரம். ஒரு பாதிரியாரும் அவருடைய குழந்தைகளும் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் போகிறார் பிரான்ஸுக்கு. அப்போது அங்கே சர்கோசி அவர் தான் அங்கே பிரதம மந்திரியாக இருக்கிறார். அவர்கிட்ட பேசிட்டு வெளியே வரார். சொன்னார் மன்மோகன் சிங், அவர் எங்கிட்ட என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? நான் அவமானத்தால் தலை குனிந்தேன் அப்படின்னார். நான் அவமானத்தால் தலை குனிந்தேன், என்னால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. இப்படி தேவையா? ஒரு பிரதமருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது சரியா? இது நாட்டுக்கு நல்லதா இதெல்லாம்? ஆக இங்குள்ள பெரும்பான்மை மக்கள், இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், அந்த விழிப்புணர்வு இருக்குது. தமிழர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இங்கே வேண்டாயா, உன் கச்சேரி எல்லாம் இங்கே வச்சுக்காத, இங்கே நாங்கள் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவம் எந்த வேறுபாடும் எங்களுக்கெல்லாம் கிடையாது. பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கும், சர்ச் இருக்கும், கோயில் இருக்கும். நாங்கள் அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே ஒன்றும் கெடுக்காத மூட்டையை கட்டிட்டு போட்டு தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கின்றார். இல்லைன்னா திருப்பரங்குன்றம் என்ன ஆகிருக்கும்? இதுவே வடநாடாக இருந்தால் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை என்னவாக ஆகியிருக்கும்? இந்த தெளிவு வடநாட்டு மக்களுக்கு இல்லை. அதான் நான் எல்லா கூட்டங்கள்லையும் சொல்லுவேன், வகுப்புவார் சமூக நல்லிணக்க கூட்டங்கள் என்ன நடத்துவார்கள் போய் பேசிட்டு வருவேன். ஆரம்பத்திலே சொல்லுவேன், எதுக்கியா அந்த மாதிரி கூட்டம் எல்லாம்? ஒரே வரியில் சொல்கிறேன், சமூக நல்லிணக்க, தமிழர்களை பாருங்கள், முடிஞ்சது. தமிழர்களை பாருங்கள், தமிழ் மண்ணை பாருங்கள். அது தெரிஞ்சு வேறு ஒன்றும் புதுசாக பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் அதிகமாக ஒன்றும் இல்லை என்று நான் சொல்லிவிட்டு வருவேன். ஆக இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த உணர்வு நாடு பூரா வரணும். நாடு பூராவிலும் எப்படி தமிழர்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இங்கே உள்ளவர்கள் ஒன்றும் ஆன்மீகத்தில் ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னமோ அவங்க தான் ஆன்மீகவாதி. ஒரு டாக்டர் கஃபீல் கான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. கோரக்பூரில் ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகள்லாம் இறந்து போச்சு. ஆமாம். இந்த ஆள் கையிலேருந்து பணத்தை போட்டு ஆக்சிஜன் வாங்கி குழந்தைகளை காப்பாற்றணும். அதுக்காக இவர் பூஜை எல்லாம் போட்டான். ஆமாம். போட்டு கொடுமைப்படுத்த அவர் தமிழ்நாட்டில் இங்கே ஒரு வருஷம் வேலை பார்த்தார், இங்கே உள்ள ஆஸ்பத்திரியில். அப்போ அவர்கிட்ட பேட்டி கண்டாங்க. என்ன நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ நாள் இருந்தீங்களே, என்ன கண்டீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இத்தனை எண்ணிக்கையிலான கோயில்கள் வடநாட்டில் இல்லை.
இவ்வளோ பக்தி மிகுந்த மக்களையும் நான் பார்த்ததில்லை. அங்கே இருக்கிறோட இங்கே உள்ள மக்கள் பக்தியாக இருக்கிறார்கள். ஆனால் இவ்விடத்தில் வகுப்புவாத உணர்வே இவ்விடத்தில் கிடையாது. வகுப்புவாத உணர்வே கிடையாது. என்னை யாரும் முஸ்லீம் என்றே பார்க்கவில்லை. என்னை அன்பாக நடத்தினார்கள் எல்லோரும். ஆக பக்தி வேறு, வகுப்புவாதம் வேறு. அங்கே நடப்பது பக்தி அல்ல, அது வகுப்புவாதம். ஆன்மீகம் வேறு, வகுப்புவாதம் வேறு. அந்த தெளிவில்லை அவங்களுக்கு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க அவங்க. பக்தின்னு சொன்னால் இன்னொரு சமுதாயத்தை அடிக்கிறதான் பக்தின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் அதெல்லாம் இங்கே என்ன பிரச்சனை இருக்கிறது? எல்லா கோயில்கள்லேயும் நடக்குது. இல்லையா பிரச்சனை இருக்கா? இல்லையா? மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாரு, ஏதாவது பிரச்சனை இருக்கா? திருவல்லிக்கேணியில் முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒன்றா வசிக்கிற போது தான் திருவல்லிக்கேணி. பார்த்தசாரதி கோயில் திருவிழா நடக்குது, என்ன பிரச்சனை இருக்கா? மயிலாப்பூர் 63 விழா நடக்கிறது, ஏதாவது பிரச்சனை இருக்கா? கார்த்திகை தீபம் நடக்குது, அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்றும் இல்லை. இந்த விநாயகர் ஊர்வலம் மட்டும் ஏன் பிரச்சனை ஆகிறது? அது ஆன்மீக ஊர்வலம் அல்ல, அது அரசியல் ஊர்வலம், வகுப்புவாத ஊர்வலம், திட்டமிட்டு செய்யப்பட்ட ஊர்வலம். ஆகவே பிரச்சனை வருது. 10,000 போலீஸ் போடுறாங்க, 10,000 போலீஸ். மற்றவங்களாம் போட்டாங்களா அப்படி? ஆக தமிழ் மக்கள்கிட்ட அந்த தெளிவான பார்வை இருக்கு. ஆன்மீகத்தையும் வகுப்புவாதத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு உணர்வு, இந்த தெளிவு என்றைக்கு வட இந்திய மக்களுக்கு வருகிறதோ அப்போதான் அந்த பிரச்சனை தீரும்.